நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது தேர்தல் காலம். நிறைய தேர்தல் சம்பந்தமான கேள்விகள் எங்களுக்கு இருக்கு. யாருக்கு வாக்களிக்க போகிறோம் அல்லது எங்களுடைய தேர்தல் எங்களுடைய ஜனநாயக கடமைகளை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு முன்னதாக யாருக்கு வாக்களிக்க போகிறோம் என்ற கேள்விகளை தாண்டி இந்த தேர்தல் சம்பந்தப்பட்ட நிறைய சந்தேகங்கள் எங்களுக்கு இருக்கும். ஆகவே அந்த துறை சார்ந்த ஒருவரோடு மிக நீண்ட நாட்களாக தேர்தல்களோடு பயணித்த ஒருவரோடு நாங்கள் இன்றைய நாளில் இணைந்து கொள்வதன் மூலமாக எங்களுடைய அந்த சந்தேகங்களை நாங்கள் தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். MM முகமட் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஓய்வு நிலை தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் மற்றும் முன்னாள் தேர்தல் ஆணைக்குழுவினுடைய உறுப்பினராக இருந்த MM முகமட் அவர்களை அன்பாக வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம். எங்களுக்கு பல கேள்விகள் இருக்கிறது. சுருக்கம், அதாவது குறுகிய காலம் தான் என்ன தேர்தலுக்கு இருக்கிறது. ஆகவே வாக்களிக்க முன்னும் இந்த தேர்தல் சம்பந்தப்பட்ட சந்தேகங்களை தீர்த்து கொண்டு எங்களுடைய வாக்காளர்கள் தேர்தல் நிலையங்களுக்கு போகிறது பொருத்தமானதாக இருக்கும். இந்த வாக்காளர்களுக்கு வழங்கப்படுகின்ற உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை அப்படின்றது மிக பெருமதியானது. எங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவதற்கு இருக்கின்ற அந்த ஒரு அட்டை தொலைந்து போனாலோ அல்லது அது சேதமடைந்து போனாலோ அதுக்கு என்ன மாற்று வழி? உண்மையில் இது ஒரு சட்ட தேவைப்பாடாக இருக்கிறது. ஒவ்வொரு வாக்காளருக்கும் உத்தியோகபூர்வமாக அந்த தேர்தலில் வாக்களிப்பதற்கான ஒரு அழைப்பிதழாகத்தான் இது கொள்ளப்படுகிறது. எனவே கட்டாயம் ஒவ்வொரு வாக்காளருக்கும் தேர்தல் ஆணைக்குழு இதனை அனுப்பி வைக்க வேண்டும். ஆனால் இந்த வாக்காளர் அட்டை வாக்களிப்பதற்கான ஒரு கட்டாய தேவைப்பாடு அல்ல. இதனை எடுத்து செல்கின்ற பொழுது வாக்களிப்பு நிலையத்துக்கு அங்கே அவருடைய பெயரை வாக்காளர் இடாப்பிலே அந்த அலுவலர்களுக்கு மிக எளிதில் கண்டறிவதற்கு இது துணை புரியும். அந்த வகையில் தான் இது ஒரு உத்தியோகபூர்வ வாக்காளர் அழைப்பிதழ் என்று சொல்லலாம். நாங்கள் திருமணங்களுக்கு அழைப்பிதழ் வழங்குகின்றோம். அது போன்று தான் என்ன ஒவ்வொருவருக்கும் கூறப்படும், உங்களது பெயர் வாக்காளர் டாப்பில் இவ்வாறு இருக்கும், உங்களுக்குரிய தொடர் இலக்கம் இவ்வாறு இருக்கும், உங்களுக்கு இந்த தினத்தன்று இந்த நேரத்தில் 7 மணிக்கு முற்பகல் 7 மணிக்கும் 4 மணிக்கும் இடையில் இந்த வாக்குச்சாவடியில் வாக்களிக்க முடியும் என்று அறிவிக்கின்ற ஒரு அறிவித்தல் தான் இது. எனவே இந்த அறிவித்தலை எடுத்து சென்றால் என்ன இலகு என்றால் அதிலே உங்களது தொடர் இலக்கம் இருக்கிறது. அந்த தொடர் இலக்கத்தை புத்தகத்தில் எளிதில் கண்டறிந்து உங்களது பெயரை வாசிப்பதற்கு அவர்களுக்கு அது துணை புரியும். அது தவிர கட்டாயமாக இதை எடுத்து செல்லாதவர்களுக்கு வாக்களிக்க முடியாதென்று இல்லை. கட்டாயம் வாக்களிப்பதற்கென்று சமர்ப்பிக்க வேண்டிய கட்டாய ஆவணம் இருக்கிறது. அதுதான் எல்லோருக்கும் தெரியும். தற்பொழுது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு புகைப்படத்துடன் கூடிய ஆளடையாள அட்டை ஒன்றை கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும். அதனை சமர்ப்பிக்காவிட்டால் வாக்களிக்க முடியாது. ஆனால் இதனை சமர்ப்பிக்கவில்லை என்றால், உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டையை சமர்ப்பிக்கவில்லை என்றால் வாக்களிக்க முடியாமல் போவதில்லை. அங்கே இருக்கின்ற பெரிய அதிகாரி அல்லது அதற்கு பொறுப்பான அலுவலரான SPO என்று அழைக்கின்ற சிரேட்ட தலைமை தாங்கும் அலுவலர் எவ்வாறேனும் இவரது பெயரை புத்தகத்தில் கண்டறிந்து ஒரு துண்டிலே இவருடைய இலக்கத்தை எழுதி அவரை கியூ வரிசைக்கு அனுப்பி வைப்பார். எனவே அது பிரச்சனைக்குரியதல்ல. ஒரு குலைந்தாலும் சரி, இல்லாதொழிந்தாலும் சரி, காணாமல் போனாலும் சரி வாக்களிக்க முடியும். ஆனால் கட்டாயம் ஆளடையாள அட்டை தேவை. என்னென்ன ஆளடையாள அட்டை? இதில் நீங்கள் கேள்விகளாக கேட்பீர்களோ சரி என்றாலும் இந்த இடத்தில் கூறுகின்றேன். தேசிய அடையாள அட்டை, அதிலும் உங்களது பெயர், அந்த உங்களது இலக்கம், தேசிய அடையாள அட்டை இலக்கம், இவை மிக தெளிவாக இருக்க வேண்டும். உங்களது உருவப்படமும் அதில் தெளிவாக இருக்க வேண்டும். அவை அது இல்லாவிட்டால் செல்லுபடியான கடவுச்சீட்டு, செல்லுபடியான சாரதி அனுமதி பத்திரம், குறித்த வாக்காளர் ஏற்கனவே அரசு சேவையிலிருந்து ஓய்வு பெற்றவராக இருந்தால் ஓய்வூதிய திணைக்களத்தினால் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற ஆளடையாள அட்டை, அவர் ஏற்கனவே ஒரு மதகுருவாக இருந்தால் ஆட்களை பதிவு செய்யும் திணைக்களத்தினால் வழங்கப்பட்டுள்ள மதகுருமார் அடையாள அட்டை, ஏற்கனவே அவர் ஒரு 65 வயதை தாண்டி ஒருவராக இருந்தால் சமூக சேவை திணைக்களத்தினால் வழங்கப்பட்டிருக்கின்ற முதியோர் அடையாள அட்டை அல்லது சிரேஷ்ட பிரஜைகள் அடையாள அட்டை, அவர் ஒரு அங்கவீனராக அல்ல மாற்றுத்திறனாளியாக இருந்தால் ஏற்கனவே முன்னோடியாக தேர்தல் ஆணைக்குழு ஒரு நிறுவனத்தோடு இணைந்து 10
மாவட்டங்களில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகக்கூடிய அடையாள அட்டை ஒன்றை வழங்கியிருக்கிறது. அந்த அடையாள அட்டை இவை எதுவும் இல்லாதவர்களுக்கு இன்னொன்றும் உதவுகிறது. அதாவது தேசிய அடையாள அட்டைக்காக விண்ணப்பிக்கின்ற பொழுது அந்த திணைக்களம், அது ஆட்களை பதிவு செய்யும் திணைக்களத்திலிருந்து தேசிய அடையாள அட்டையில் உட்சேர்க்கப்படவிருக்கின்ற தகவல்களை உள்ளடக்கிய ஒரு கடிதத்தை அனுப்பும். அதிலும் உங்களது அந்த வாக்காளருடைய புகைப்படம் இருக்கும். அதனையும் ஏற்றுக்கொள்வார்கள். இந்த எந்த விதமான அடையாள அட்டையும் இல்லாத ஒருவருக்கும் இன்றைய நாட்களில் நான் நினைக்கின்றேன் இன்றோடு முடிவடைகிறது. அதாவது 14ஆம் திகதியோடு முடிவடைந்தாலும் அடுத்த 2-3 நாட்களுக்குள் முடியுமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். கிராம அலுவலரிடம் 2 தேசிய அடையாள அட்டைக்கு வழங்கப்படக்கூடிய 2 புகைப்படங்களை எடுத்து, அதே அளவிலான புகைப்படங்களை எடுத்து வழங்கினால் அவர் மாவட்ட தேர்தல் அலுவலகத்திலிருந்து ஒரு தற்காலிக அடையாள அட்டையை செய்து தருவார். இந்த எந்த விதமான அடையாள அட்டையும் இல்லாத ஒருவருக்கு வாக்களிக்கவே முடியாது. இலங்கையில் உள்ள சட்டப்படி கட்டாயம் அவை இருக்க வேண்டும். ஆனால் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை கட்டாயப்படுத்தப்பட்ட ஒன்று அல்ல. நிச்சயமாக இதுல இயலுமான வரைக்கும் எங்கள் எல்லோருக்குமே வாக்களிக்கின்ற வாய்ப்பை உறுதிப்படுத்த முயற்சிக்கிறது அப்படின்றது இத்தனை ஆப்ஷன்ஸ்ல வச்சு நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஏகப்பட்ட வாய்ப்புகளை கொடுக்கிறார்கள். ஆகவே இதில் ஏதாவது ஒன்று இருந்தாலே போதும். அதுக்காக வாக்காளர் அட்டை அல்லது உத்தியோகபூர்வமாக வழங்கப்பட்ட அந்த வாக்காளர் அட்டை இல்லாமல் போகலாம் அப்படின்றதுக்காண்டி இருக்கிறவங்க விட்டுட்டு போயிடக்கூடாது. இருப்பவர்கள் இயல்பான வரைக்கும் கொண்டு போக வேண்டும். அந்த இடத்துல இருக்கின்ற சேவை வழங்குகின்றவர்களுடைய அதிகாரிகளுடைய வேலையை இலகுபடுத்த அது மிகவும் உதவும். இல்லாதவர்கள் அது இல்லையே அப்படின்னு சொல்லி உங்களுடைய வாக்கை வழங்காமல் விடாதீங்க அப்படின்றதான் இந்த பகுதியினுடைய முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அடுத்ததாக எங்களுக்கு நாங்கள் வாக்களிக்க போகின்றோம், எங்களுடைய வாக்கு ஏற்கனவே போடப்பட்டாச்சு அல்லது எங்களுடைய அந்த இது பயன்படுத்தப்பட்டாயிரு அப்படின்னு சொல்லி நாங்கள் அறிகின்ற போது நாங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறோம்? உண்மையில் இது ஒரு காலத்தில் இலங்கையில் இருந்தது. 2004ஆம் ஆண்டு தான் இந்த புகைப்படத்துடன் கூடிய அங்கீகரிக்கப்பட்ட ஆளடையாள அட்டை ஒன்றோடு வருகின்றவருக்கு மட்டுமே வாக்குச்சீட்டு வழங்கப்படும் என்ற இந்த கட்டாய தேவைப்பாடு கொண்டு வரப்படும் வரை இலங்கையிலே தங்களுடைய பெயரை கூறி வாக்குச்சீட்டை பெற்றவர்கள் அடுத்தவருடைய பெயரையும் கூறி வாக்குச்சீட்டு பெற்று வாக்குகளை அளித்துவிட்டு போன சந்தர்ப்பங்கள் உண்டு. இன்னொரு வகையிலே சொன்னால் ஆள் மாறாட்ட வாக்களிப்பு மலிந்து காணப்பட்ட ஒரு காலம் இருந்தது. ஆனால் இப்பொழுதெல்லாம் இந்த கட்டாய ஆளடையாள அட்டை காரணமாக வெறுமனே ஆளடையாள அட்டையில் உள்ள பெயரை மாத்திரம் வாசிப்பதில்லை, அந்த ஆளடையாள அட்டையில் புகைப்படம் தெளிவாக இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருப்பதனால் அந்த புகைப்படத்தோடு அந்த வந்தவருடைய முகம் ஒப்பீடு செய்யப்பட்டுத்தான் வாக்குச்சீட்டு வழங்கப்படுவதுண்டு. எனவே ஆள் மாறாட்ட வாக்களிப்பு மிக குறைவாக இருக்கும், அரிதாக இருக்கும். ஆயினும் கூட சில சந்தர்ப்பங்களில் அங்கே ஒவ்வொரு கட்சியையும் ஒவ்வொரு வேட்பாளரையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற 2 முகவர்கள் அமர்ந்திருப்பார்கள். அவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். அதற்கு மத்தியிலும் அவர்கள் களவாக வாக்களித்தால், ஒருவர் உண்மையான வாக்காளர் செல்கின்ற பொழுது அவருடைய வாக்கு ஏற்கனவே அளிக்கப்பட்டதாக குறிக்கப்பட்டால் ஒரு நபருக்கு 2 வாக்குச்சீட்டுகள் வழங்க முடியாது. இலங்கையிலே உள்ள சட்டம் 1 person 1 vote, ஓர் ஆளுக்கு ஒரு வாக்கு மட்டுமே. ஆனால் அதற்காக இவர் தொடர்ந்து வாதாடினார். சார், நான் வாக்களிக்க வரவே இல்லை, இங்க பாருங்க, எனக்கு வாக்கு வேணும் எனக்கு என்று சொன்னால் அங்கே இருக்கிறது ஒரு வாக்குச்சீட்டு. அதற்கு பெயர் கேட்டு பெறும் வாக்குச்சீட்டு. இவர் கேட்க வேணும், எனக்கு தாங்க வாக்குச்சீட்டு. அவ்வாறு ஒரு கேட்டு பெறும் வாக்குச்சீட்டு என்பது சாதாரண வாக்குச்சீட்டிலும் வித்தியாசமான நீல நிறத்திலான ஒரு வாக்குச்சீட்டு. சாதாரண வாக்குச்சீட்டின் பின்புறத்தில் ஒன்றும் எழுதுவதில்லை. அந்த உத்தியோகபூர்வ முத்திரை என்று ஒன்று இருக்கு, அதை குத்துவார்கள். ஆனால் இதிலே பின்புறத்திலே வாக்காளரின் பெயர் குறிக்கப்பட வேண்டும். அதற்கு பிறகு அதே விதத்திலான வாக்குச்சீட்டு அவருக்கு தான் விரும்பியவாறு வாக்கை அளித்து அந்த பெட்டிக்குள் இடலாம். ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த வாக்குச்சீட்டு எண்ணப்படுவது இல்லை. வாக்குச்சீட்டு பெட்டியை கொட்டியதுடன் முதலாவது இந்த வாக்குச்சீட்டுகள் எடுக்கப்பட்டு வேறொரு உரையில் போடப்பட்டு அவை முத்திரையிடப்படும். இப்போ எதற்காக இதனை கொடுத்தார்கள், எதற்காக இதனை
முத்திரையிட்டு ஒரு உரையிலே இட்டார்கள் என்று நீங்கள் கேட்கலாம். இப்பொழுது அவருக்கு தெரியும் நான் போட இல்லை என்ற வாக்கை யாரோரால் கள்ள வாக்காக அல்ல ஆள்மாறாட்ட வாக்காக பயன்படுத்தி இருக்கிறார்கள். அவருக்கு எதிராக நான் சட்ட நடவடிக்கை எடுக்கணும் என்று அவருக்கு முடியும். சட்ட நடவடிக்கையில் இறங்க அவர் இறங்கினார் என்று வைத்துக் கொள்ளுங்க. இறுதியில் அவரை நிரூபித்தும் காட்டி விட்டார் என்று வைங்க நீதிமன்றத்துக்கு. நீதிமன்றம் கூறும் முதலாவது அந்த கள்ள ஓட்டு போட்டவருடைய வாக்குச்சீட்டு தேட வேண்டியிருக்கிறது. எனவே அங்கு பயன்படுத்தப்பட்ட வாக்குச்சீட்டு புத்தகத்தின் அடிதழ்களை எடுத்து வாருங்கள். பயன்படுத்தப்பட்ட வாக்காளர் டாப்பையும் எடுத்து வாருங்கள். உதாரணமாக சொல்லுவோம், நாங்கள் சண்முகராஜா ரத்தினவேல், இதுதான் அந்த உண்மையான வாக்காளர். சண்முகராஜா ரத்தினவேலுடைய பெயர் கூறப்பட்ட பொழுது அவருக்கு வாக்குச்சீட்டை வழங்க முன்பு அந்த வாக்குச்சீட்டை வழங்குபவர் அடி இதழிலே சண்முகராஜா ரத்தினவேல் இலக்கம் 453 என்று அந்த வாக்காளர் பெயரை வாசிக்கின்றவர் வாசிக்கின்ற பொழுது அந்த வாக்குச்சீட்டின் அடி இதழில் 453 என்று எழுதி கொள்வார்கள். அடி இதழ் என்றால் தெரியும், கவுண்டர் போய் அதில் எழுதி வச்சிருப்பார்கள். இப்போ நாங்கள் அந்த கேட்கப்பட்ட நீதிமன்றத்தின் கட்டளைக்கிணங்க இந்த வாக்குச்சீட்டு அடிதழ்களை கொண்டு போய் கொடுத்தவுடன் சண்முகராஜா ரத்தினவேல் 453 பாருங்க, யாருக்கு 450 எந்த வாக்குச்சீட்டு வாக்குச்சீட்டை கண்டுபிடிக்கலாம். அப்போ பார்த்தால் 1552வது இலக்க வாக்குச்சீட்டு எடுங்க. அந்த வாக்குச்சீட்டை எடுத்துக்கிட்டு வாங்க என்று கட்டளையிடுவாங்க. அப்போ எண்ணப்பட்ட 10,000 வாக்குகளில் 1552 என்ற இலக்கத்துக்குரிய வாக்குச்சீட்டை தேடி எடுக்க வேணும். அதோட கட்டளையிடுவாங்க நீதிமன்றம். இதோடு மட்டும் போதாது, இந்த உண்மையான சண்முகராஜா ரத்தினவேலுக்கு விநியோகிக்கப்பட்ட கேட்டுப்பெறும் வாக்குச்சீட்டையும் எடுத்துவாங்க. ரெண்டையும் கொண்டு வந்து கொடுத்ததுக்கு பிறகு இவருக்கு இந்த கள்ள ஓட்டு போட்டவரால் அளிக்கப்பட்ட வாக்கு பதிவு அளிக்கப்பட்டு ரத்தினவேல் அந்த உண்மையான சண்முகராஜா ரத்தினவேலால் கேட்டுப்பெறும் வாக்குச்சீட்டிலே வழங்கிய வாக்கை ஏற்றுக்கொள்ளுமாறு நீதிமன்றம் கட்டளையிடும். இதற்காகத்தான் இந்த அமைப்பு இந்த கேட்டுப்பெறும் வாக்குச்சீட்டு வழங்கப்படுகிறது. ஆனால் கேட்டுப்பெறும் வாக்குச்சீட்டு அந்த இடத்திலே எண்ணப்படுவதில்லை. நீதிமன்ற நடவடிக்கைகளுக்காக அது பயன்படுத்தப்படும். மிக தெளிவான ஒரு விஷயம். இது நிறைய பேருக்கு புதிய ஒரு விஷயமாக இருக்கும். இந்த துறையில் இருப்பவர்களுக்கு பழக்கப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் வெளியில் இருக்கிற சாமானியர்களுக்கு ஓகே இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்ற ஒரு உங்களுக்கான ஒரு பதில் ஒன்று கிடைத்திருக்கும். ஒரு வேளை கள்ளவாக்கிடப்பட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி அதில் இன்னொரு விஷயம், இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் மாத்திரம்தான் இந்த அடிச்சீட்டோடு அளிக்கப்பட்ட வாக்கு ஒப்பிட்டு பார்க்கப்படும். யாருக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது ஒப்பிட்டு பார்க்கப்படும் இல்லையா? ஆமாம். 1,71,71,00,000 வாக்காளர்களில் 1,40,00,000 வாக்காளர்கள் வாக்களித்தால் இந்த 1,40,00,000 வாக்காளர்கள் அந்த இலக்கங்கள் பதிவு செய்யப்படும். ஆனால் அது ஒரு நாளும் திறக்கப்பட மாட்டாது. சிலர் நினைப்பார்கள் இதிலிருந்து யார் யாருக்கு ஓட் பண்ண நாங்கள் பார்க்கலாமே. இல்லை, அதை திறக்க முடியும் நீதிமன்றத்தின் முன்னிலையில் மாத்திரம். நிச்சயமாக நல்ல ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த முறை தேர்தலில் அதிகம் பேசப்படுகின்ற விஷயம் 50% பெற்றுக்கொள்ளப்பட முடியாவிட்டால் விருப்பு வாக்கு எண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதுபோல இந்த முறை தேர்தலில் 2ஆம் கட்ட அந்த விருப்பு வாக்கு எண்ணுகின்ற நடவடிக்கைக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது என்று சொல்லி பேசுபொருளாக இருக்கிறது. ஆகவே வாக்களிக்கின்ற சரியான முறை என்ன, அதை தொடர்ந்து ஒருவேளை அந்த வெற்றிவராக கருதக்கூடிய 50% என்ற இலக்கை எட்ட முடியவில்லை என்று சொன்னால் இரண்டாவது விருப்பு வாக்கு எண்ணுகின்ற அந்த நடைமுறை எப்படி இருக்கும், இது ரெண்டையும் சேர்த்து நாம் உங்களுக்கு கேட்கிறோம். நீங்கள் ஒரு சிறந்த கேள்வியை கேட்டீர்கள், காலத்துக்கு மிக பொருத்தமான ஒன்று. முதலாவது கேட்டீர்கள் வாக்களிக்கின்ற முறை, ஜனாதிபதி தேர்தலிலே வாக்களிக்கின்ற முறை. உண்மையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான சட்டம் 2 சட்டங்களில் இருக்கிறது. ஒன்று எமது நாட்டின் மிக உயரிய சட்டமான அரசியலமைப்பு, இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் அரசியலமைப்பின் 94ஆம் பிரிவிலே இதை பற்றி நன்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக 1981ஆம் ஆண்டின் 15ஆம் இலக்க ஜனாதிபதி தேர்தல்கள் சட்டத்திலே அதே போன்று இது விளக்கி காட்டப்பட்டிருக்கின்றது. இந்த விடயத்திலே முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டியது, வாக்களிக்கின்ற முறை பற்றி சொல்கின்ற பொழுது
1 என்ற இலக்கத்தினூடாகத்தான் ஜனாதிபதி தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. 1 என்ற இலக்கத்தினூடாக 3க்கு மேற்பட்ட வேட்பாளர்கள், இப்போது 39 வேட்பாளர்கள், எனவே பிரச்சனை இல்லை. 3க்கு மேல 3க்கு மேல வேட்பாளர்கள் போட்டியிட்டால் 1 என்ற இலக்கத்தின் மூலம் வாக்கினையும் தான் விரும்பினால் மற்றொரு வேட்பாளருக்கு 2 என்ற இலக்கத்தினூடாக 2ஆம் விருப்பினையும் இன்னும் விரும்பினால் மற்றொரு வேட்பாளருக்கு 3 என்ற இலக்கத்தை குறிப்பதனூடாக 3ஆம் விருப்பையும் அடையாளமிடலாம். விருப்பு என்பது விருப்பத் தேர்வுக்குரியது, கட்டாயம் அல்ல. வாக்கினை அளிக்கின்ற பொழுது 1 என்ற இலக்கத்தினூடாக வாக்களிக்காமல் புல்லடியினூடாக பழக்கப்பட்டு போன புல்லடியினூடாக வாக்களிப்பதாயின் வாக்குச்சீட்டிலே வேறு எதனையும் குறிக்காமல் இருப்பதே சிறந்தது. ஏனென்றால் புல்லடி எப்பொழுது வாக்காக ஏற்றுக்கொள்ளப்படும் என்றால், 1 அந்த வாக்குச்சீட்டில் வேறு எந்த அடையாளமும் இல்லாத சந்தர்ப்பத்திலே தான் அதனை வாக்காக எடுத்துக்கொள்வார்கள். எனவே புல்லடியை மட்டுமிட்டாலும் வாக்காக கொள்ளப்படும், அல்லது 1, 2, 3 என்று இலக்கங்களினூடாக குறிப்பிட்டால் 1 வாக்காக கொள்ளப்படும். இரண்டாவது ஒரு கேள்வியை கேட்டீர்கள், அதாவது எவ்வாறு வாக்கு எண்ணப்படும் என்று. இது ஒரு பெரிய ப்ரொசீஜர் அல்ல, பெரிய ஒரு செயற்பாட்டு முறை. இது இப்போ இது போன்ற ஒரு நிகழ்ச்சியிலே எவ்வளவு தூரம், அதாவது செவிப்புலனூடாக இதனை செவி மடுக்கின்றவர்களுக்கு இவ்வாறு இந்த வாக்கெண்ணலிலே இருக்கின்ற 3 கட்டங்களையும் விவரிப்பது என்பது எவ்வளவு தூரம் பொருத்தமோ தெரியாது. ஒவ்வொரு வாக்கெண்ணும் நிலையத்துக்கும், ஒரு வாக்கெண்ணும் நிலையங்கள் நாடெங்கிலும் 1500 இருக்கிறதாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு தேர்தல் மாவட்டம், 22 தேர்தல் மாவட்டங்கள் இருக்கின்றன, அவற்றிலே இருக்கும். உதாரணமாக யாழ்ப்பாணம் என்ற தேர்தல் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால், அந்த தேர்தல் மாவட்டத்திலே நாங்கள் வைத்துக் கொள்வோம் 60 வாக்கெண்ணும் நிலையங்கள் இருக்கிறதா. ஒவ்வொரு வாக்கெண்ணும் நிலையத்துக்கும் 10 அல்லது 15 கூட உட்பட்ட வாக்குச்சாவடிகள் இணைக்கப்படும். அவற்றுக்கு இணைக்கப்பட்டதற்கு பிறகு அங்கு கிடைக்கப்பெற்ற இந்த 10 பெட்டிகள் என்று வைத்துக் கொள்ளுங்க, வாக்குச்சாவடிகள். அந்த 10 பெட்டிகளிலும் இருக்க வேண்டிய வாக்குச்சீட்டுகளின் தொகை சரியாக இருக்கின்றனவாண்டு முதலில் எண்ணப்படும். அதை எவ்வாறு தெரிந்து கொள்வார்கள் என்றால், அந்த அலுவலர் அங்கு வாக்குச்சாவடிகளில் கடமையாற்றி எஸ்பிஓ என்று அழைக்கப்படுகின்ற சிரேட்ட தலைமை தாங்கும் அலுவலர் ஒரு ரகசிய அறிக்கையை கொடுத்திருப்பார். தனக்கு கிடைத்த வாக்குச்சீட்டுக்கள் எவ்வளவு, தான் விநியோகித்த வாக்குச்சீட்டுக்கள் எவ்வளவு, பழுதடைந்து போன வாக்குச்சீட்டுக்கள் எவ்வளவு, இறுதியாக பெட்டியில் இருக்கின்ற வாக்குச்சீட்டுக்கள் எவ்வளவு என்ற ஒரு அறிக்கையை கொடுத்திருப்பார். அந்த அறிக்கையோடு அந்த பெட்டியில் உள்ள வாக்குச்சீட்டுக்களை எண்ணி 50 கொண்ட கட்டுக்களாக கட்டி சரியாக இருக்கிறதா என்று பார்த்து கொள்வார்கள். அந்த நேரத்திலே யாருக்கு வாக்களித்திருக்கின்றது என்று பார்க்க மாட்டார்கள். இதுதான் முதல் கட்டம். 10 பெட்டிகளினதும் வாக்குச்சீட்டுக்கள் சரிபார்க்கப்பட்டவுடன் அந்த வாக்குச்சீட்டுக்கள் கலக்கப்பட்டு அதற்கு பிறகு ஒவ்வொருவருக்கும் அளிக்கப்பட்டுள்ள வாக்குகளின் அடிப்படையிலே தேர்வு நடக்கும். 39 பெட்டிகள், அதாவது அவர்களுடைய சின்னங்கள் பொறிக்கப்பட்ட பெட்டிகள் மேசை மீது வைக்கப்பட்டிருக்கும். அவற்றுக்கு ஒவ்வொரு வாக்குச்சீட்டாக பார்த்து அவர்கள் போடுவார்கள். இதற்கு பேர் தெரிவு என்று சொல்லப்படும். இந்த தெரிவு நடக்கின்ற பொழுது யாருக்காவது சந்தேகத்துக்குரிய 1க்கு மேற்பட்ட வாக்குகள் அளிக்கப்பட்டிருந்தால் அவற்றை நிச்சயமற்ற வாக்குச்சீட்டுக்கள் என்ற பெட்டியில் போடுவாங்க. அதை எடுத்து அந்த இடத்துல இருப்பார் சிசிஓ என்று அழைக்கப்படுகின்ற சீஃப் கவுண்டிங் ஆஃபீஸர், பிரதான வாக்கெண்ணும் அலுவலர். அவர் என்ன செய்வார் என்றால், உடனடியாக எடுத்து அங்கு இருக்கின்ற முகவர்கள் இருப்பார்கள், வேட்பாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அவர்களுக்கும் காட்டிவிட்டு அவருடைய முடிவை அறிவிப்பார். இதை நான் ஏற்றுக்கொள்வேன், நல்ல நிராகரிப்பேன் என்று. அது அவருக்கு இருக்கின்ற ஒரு தற்றுணிப்பு அதிகாரம். அதன் அடிப்படையிலே அவ்வாறு செய்து கொண்டு போகின்ற பொழுது இங்கு தெரிவும் நடந்து கொண்டிருக்கும். எல்லா வாக்குச்சீட்டுகளும் தெரிந்து அந்தந்த பெட்டிகளில் வைக்கப்பட்டதற்கு பிறகு அடுத்ததாக சொல்வார்கள், இதனை 50 கட்டுக்களாக, வாக்குச்சீட்டு கொண்ட கட்டுக்களாக அந்தந்த பெட்டிக்குரியவை
வெவ்வேறாக தனித்தனியாக கட்டுங்கள் என்று. கட்டுகின்ற பொழுது பார்த்து கொள்ளுங்கள், ஒவ்வொரு கட்டிலும் 50 வாக்குச்சீட்டுகள் இருக்கின்றனவா, அவை 50ம் ஒரே வேட்பாளருக்கு அளிக்கப்பட்ட செல்லுபடியான வாக்குகளா என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு கட்டுங்கள் என்று சொல்வார்கள். அவ்வாறு ஆபீசர்கள் 40 பேர் இருப்பார்கள். அவர்கள் அவற்றை எல்லாம் அவ்வாறு கட்டுக்களாக கட்டுவார்கள். அதற்கு பேர் வாக்கெண்ணல். அதில் ஒவ்வொருவருக்கும் ஒரு கட்டு இருக்கும். இந்த குறைவான 50லும் குறைவான ஒரு கட்டு, மற்ற எல்லாம் 50 கட்டுக்கள். இதற்கு பிறகு இவர்கள் என்ன செய்வார்கள்டா, அதை எழுதி விடுவாங்க. இந்த குறைவாக உள்ள 23 23. அதுக்கு பிறகு எண்ணிக்கொண்டு போகிற நேரத்தில் சில வேளை ஒன்றில் 51 இருக்கலாம், ஒன்றில் 49 இருக்கலாம். அந்த நேரத்தில் என்ன செய்வாங்க, 49 இருந்தால் இந்த 23 ஒன்று எடுத்து 50 ஆக்குவாங்க. இந்த 51 இங்கே கொண்டு வந்து ஒன்றை போடுவாங்க. அப்படி இப்போ என்ன நடக்குதுண்டா, வாக்கெண்ணல் முடித்தாச்சு. முதலாவது கட்டத்தில், 2வது கட்டத்தில் தெரிவு முடிவான், வாக்கெண்ணலும் முடிவு. வாக்கெண்ணல் முடிந்த உடனே ரிசல்ட்டை கொடுக்க மாட்டாங்க. அடுத்து என்ன செய்வாங்க என்றால் க்ராஸ் செக்கிங், அதாவது குறுக்கு பரிசீலனை. குறுக்கு பரிசீலனை என்ற இந்த இடத்துல இருக்கிற ஆஃபீஸர் செய்த அந்த பெட்டியை அடுத்தவங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களத்தை எங்களுக்கு தாங்க. அதுலேயும் அவங்க என்ன பார்ப்பாங்க, இவங்க ஒவ்வொரு வாக்குச்சீட்டு கட்டிலும் 50 வாக்குச்சீட்டுகளை வைத்திருக்கிறாங்களா, 50ம் ஒரே வேட்பாளருக்கு அளிக்கப்பட்ட செல்லுபடியான வாக்குகளா என்று பார்ப்பார்கள். அந்த இடத்திலே செக்கிங், அதாவது அதுக்கு என்ன நான் சொன்னேன், குறுக்கு பரிசீலனை நடைபெறும். அது முடிந்ததுக்கு பிறகு சும்மா இருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல இருக்கிற சிசிஓ என்ற பிரதான வாக்கெண்ணும் அலுவலர், அந்த இடத்துல இருக்கிற ஏஆர்ஓ என்று அழைக்கப்படுகின்ற தெரிவத்தாட்சி அலுவலர்களுக்கு சொல்லுவாங்க, கொஞ்சம் நீங்கள் ஒரு 8 பேர் இருப்பாங்க, நீங்கள் இந்த 8 பேரும் கொஞ்சம் பிரித்து இருந்து இந்த கொஞ்சம் ஒரு சூப்பர் செக்கிங் செஞ்சுதாங்க. அதிபரிசீலனை ஒன்று நடக்கும். இந்த அதிபரிசீலனையில் அவர்களும் இதைத்தான் பார்ப்பார்கள். அதற்குள் இருக்கின்ற வாக்குச்சீட்டுகள் ஒரே வேட்பாளருக்குரியனவா, என்னன்னா வேறொரு வேட்பாளரிடத்தில் அரவாசி வச்சிருப்பாங்க சில வேர்ட்ஸ், அதற்காக அப்படி பார்க்குறாங்க. ஒரே வேட்பாளருக்குரியதா, அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவையா, 50 கொண்டவையா. செக்கிங் முடிஞ்சா அதற்கு பிறகு அவர் என்ன செய்வார் என்றால், பாருங்க, தெரிவு முடிஞ்சாச்சு, வாக்கெண்ணல் முடிஞ்சாச்சு, குறுக்கு பரிசீலனை முடிஞ்சாச்சு, அதிபரிசீலனையும் செய்தாச்சு. அதற்கு பிறகு சொல்லுவார் அந்த சீனியர் ஆஃபீஸர்ஸ் 2 பேரும் 3 பேரும், கொஞ்சம் நீங்கள் 2 பேரும் போய் அந்த பெட்டிகளுக்குள்ளே இருக்கிற அந்த வாக்குச்சீட்டு கட்டுக்களில் இருந்து எழுமாற்றாக ஒரு 2 பக்கெட்டை எடுத்து கொஞ்சம் செக் பண்ணி பாருங்களேன். அதுக்கு பேர் எழுமாட்டு பரிசீலனை. அதையும் செய்வார்கள். எல்லாம் செய்ததற்கு பிறகு 39 பெட்டியும் அவருடைய மேசையிலே வைக்கப்படும். அவர் என்ன செய்வார், ஒவ்வொரு 10 ஒவ்வொரு கட்டுக்களையும் 10 கட்டுக்களாக 500 கொண்ட கட்டுக்களாக கட்டுவார். ரப்பர் பேண்டை போடுவார். இப்போ ஒவ்வொரு கட்டில் 500 இருக்கும். அப்போ ஈஸியாக எண்ணலாம். 500, 1000, மற்றது 4 இருக்குது 200, 1200, கடைசி ஒன்று இருக்குது 27, அப்போ 1227. அதுக்காகத்தான் அதை செய்வார்கள். இதற்கும் இதோ ஒரு பரிசீலனை. இந்த நேரத்தில் கூட அவர் பார்ப்பார், இந்த 50 அந்த முதல்ல உள்ளதே பார்த்துக்கொள்வார். எல்லாம் ஏற்கனவே செக் பண்ணாலும் அவரும் பார்த்துக்கொள்வார், ஒரே வேட்பாளருக்குரியனவான். இவ்வாறு செய்கின்ற பரிசீலனைக்கு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அப்சல்யூட் செக்கிங், அதாவது தமிழில் சொல்லலாம் முத்தாய்ப்பு பரிசீலனை. அதோட முடிவடையும். அதற்கு பிறகு அவர் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி பார்ப்பார். அந்த 10 பெட்டிகளில் இருந்த அதே வாக்குச்சீட்டுகளின் எண்ணிக்கையா, இந்த 39 பேருக்கும் கிடைத்திருக்கின்ற வாக்குகள், நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் அனைத்தையும் கூட்டினால் வர வேண்டும். எல்லாம் உறுதிப்படுத்தி கொண்டதற்கு பிறகு அங்கே இருக்கும் ஒரு அட்டவணை, அதில் குறிப்பார். அந்த அட்டவணை கொடுக்கப்பட்டிருக்கும். எல்லா வேட்பாளர்களும் பெயர்கள், அந்த சின்னங்கள் அனைத்தும் அச்சிடப்பட்ட நிலையில் கொடுக்கப்பட்டிருக்கும். இவர்களுக்கு எழுத இருப்பதை இலக்கத்தாலும் எழுத்தாலும் பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கை. அதை எழுதி அவர்கள் 5 பிரதிகள் கொண்ட ஒரு 5 கார்பன் பிரதிகளுடன் 4 கார்பன் பிரதிகள் ஒரு மூலப்பிரதியுடன் கூடியதாக அதை தயாரிப்பார்கள். தயாரித்த பிறகு அந்த இடத்துல இருக்கிற முகவர்களுக்கும் சொல்லுவாங்க, நீங்களும் விரும்பினால் சைன் பண்ணலாம். அவர்களும் சைன் பண்ணுவார்கள். சைன் பண்ணினதுக்கு பிறகு இவர் இதை எடுத்துக்கிட்டு போவார். அங்கு
தெரிவத்தாட்சி அலுவலருடைய அலுவலகத்திலே இருக்கிறது இந்த முடிவுகளை அட்டவணைப்படுத்தும் நிலையம் என்று உண்டு. அதில் கொண்டு போய் அவர்களும் செக் பண்ணி பார்ப்பார்கள். இந்த செங்குத்தாகவும் கிடையாகவும் கூட்டுத்தொகைகள் சமப்படுகின்றன. அது மட்டும்தானே பார்க்கலாம். அதை பார்த்தால் அதற்கு பிறகு அவர்களும் என்ன செய்வார்கள் என்றால் அதில் ஒன்றை மட்டும் மூலப்பிரதி எடுத்துக்கொண்டு மற்றவற்றை இவரை கொடுப்பார். இவர் திரும்ப போவார் வாக்கெண்ணும் நிலையத்துக்கு. போனால் அங்கே இருப்பார்கள் அந்த முகவர்கள் எல்லாம் பார்த்து கொண்டு, என்ன சரி எல்லாம் சரி, நாங்கள் முதல் 2 இடத்தை பெற்ற வேட்பாளர்களோட முகவர்களுக்கு மாத்திரம் ஒன்றாக கொடுப்பாங்க 2. இப்போ 3 முடிஞ்சு 5ல் 4வது அவர் தண்ட ரூமில் அவர் வாக்குகளை எண்ணிய ரூமில் அவர் காட்சிப்படுத்துவார். இப்போ அதோட அவர்களுக்கு பார்த்து எழுதி கொள்ளலாம் மற்றவர்களுக்கு. 5வது பிரதியை அவர் தன்னுடைய அதாவது அங்கே இருக்க அவருடைய குறிப்பேடு ஜேர்னல் அந்த குறிப்பேட்டோடு இணைச்சு அங்கே எடுத்து அந்த ஒன்று கொடுத்துட்டு வந்தாரே மூலப்பிரதி, அங்கே தெரிவத்தாட்சி அலுவலர் அலுவலகத்தில் அதை ஃபோட்டோ காப்பி எடுத்து ஒன்றை தேர்தல் தலைமை அலுவலகம் கொழும்புக்கு அனுப்புவாங்க. மற்றதை ஒன்றை கையினால் எழுதி கூட்டுகின்ற ஒரு அலுவலர் குழாம் இருக்கும், அவர்களுக்கு கொடுப்பார்கள். மற்றதை கணனி படுத்துகின்ற இன்னொரு குழாம் இருக்கும், அவர்களுக்கு கொடுப்பார்கள். இதற்கு மேலதிகமாக அந்த நிலையத்திலும் ஒவ்வொரு வேட்பாளரையும் பிரதிநிதித்துவப்படுத்தி 2 முகவர்கள் வீதம் இருப்பார்கள். அவர்களுக்கு பார்ப்பதற்காக அந்த நிலையத்திலும் அது காட்சிப்படுத்தப்படும். எல்லோருக்கும் காட்சிப்படுத்தப்படும். அதற்கு பிறகு யாருக்கும் எந்த விதமான மாற்றங்களும் செய்ய முடியாது, கட்சிகளுக்கும் கிடைக்கும். அதற்கு பிறகுதான் இவர்கள் இங்கே கூட்டி ஏற்கனவே தேர்தல் செயலகத்துக்கு அனுப்பியிருக்கின்ற அங்கும் அவர்கள் என்ன செய்வார்கள், கையால் கூட்டுகின்றவர்களுக்கும் கணனி மூலம் கூட்டுகின்றவர்களுக்கும் அந்த பிரதிகளை கொடுப்பார்கள். அவர்களும் கையாலும் எழுதி கூட்டுவார்கள், அதே போல் கணனி மயப்படுத்தி கூட்டுவார்கள். இங்கு மாவட்டத்திலும் நடக்கும். உதாரணமாக சாவக்கச்சேரி என்று வைத்துக் கொள்ளுங்க, ஒரு தேர்தல் தொகுதி அல்லது வாக்கெடுப்பு பிரிவு. இந்த வாக்கெடுப்பு பிரிவு சாவக்கச்சேரிக்கு ஒரு 8 வாக்கெண்ணும் நிலையம் இருந்தால் அந்த 8னதும் ரிசல்ட் வந்தவுடனே அவற்றை கூட்டுவார்கள். கூட்டி அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் என்ற தெரிவத்தாட்சி அலுவலர்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பார்கள். யார் கையால் கூட்டினவர்கள் அவர்கள் பிரதியை கொடுப்பாங்க, இங்கே மற்றவர்கள் கணனிமயப்படுத்தியோ அவர்கள் கொடுப்பார்கள். 2ஐயும் ஒப்பிட்டு பார்ப்பார் தெரிவத்தாட்சி அலுவலர். 2ம் சரி. அதற்கு பிறகு அவர் அந்த ரிசல்ட்டை அனுப்புவார் தொலைநகல் மூலம் சேலகத்திலும் அதே பணியில் ஈடுபட்டிருந்தார்கள் ஏற்கனவே போனவற்றை. அவர்களும் என்ன செய்வார்கள், இதே போல் கூட்டி கொண்டு வந்து அவர்களும் கொடுப்பார்கள். கொடுத்தால் இப்போ 4 பிரதிகள் பங்குள்ள தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் அல்ல தேர்தல் ஆணையாளர் நாயகம் அந்த என்ன செய்வார், இந்த 4ஐயும் ஒப்பிட்டு பார்ப்பார். 4ம் ஒரே அளவில் சமப்படுகின்றதா இருந்தால் அவர் அதனை ஊடகங்களுக்கு கொடுப்பார். அப்பொழுதுதான் சொல்வார்கள், தேர்தல் முடிவொன்று இலக்கம் 10 சாவகச்சேரி வாக்கெடுப்பு பிரிவு, இந்த வேட்பாளர் பெற்றுக்கொண்ட வாக்குகள் என்று சொல்வார்களே தேர்தல் முடிவு. அந்த முடிவு இந்த 4 பிரதிகளும் சமப்பட்டால் தான் அது சாத்தியமாகும். இது ஈஸியான ஒரு விடயமும் அல்ல, வெளிப்படையான மிக மிக எல்லோருக்கும் தெரிய அவ்வளவு பேரும் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது நடைபெறுகின்ற ஒன்று. ரகசியமாக சிலர் சொல்வார்கள் கம்ப்யூட்டர் ஜில்மாட், அதெல்லாம் போய் ஒரு நாளும் தேர்தலிலே அது நடைபெற முடியாது. எனக்கும் தெரியும் சில பகுதிகளில் இதனை இன்னும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். யாரோ குளறுபடிகளை செய்து வெல்ல வேண்டியவரை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு வீட்டிலே இருக்க வேண்டியவரை பாராளுமன்றத்துக்கு அனுப்புகிறார்கள் என்று. அப்படி ஒன்று நடைபெற முடியாது. சரி, நீங்கள் கேட்டீங்க 50% நாடெங்கிலும் இருந்து அளிக்கப்பட்ட வாக்குகளில் எந்த ஒரு வேட்பாளரும் 50% வாக்குகளையும் ஆக குறைந்தது இன்னும் ஒரு வாக்கையும் பெற்றால்தான் இலங்கையில் அவர் ஜனாதிபதி ஆவார்.
இலங்கையிலே 8 தேர்தல்கள் நடைபெற்றிருக்கின்றன ஜனாதிபதி தேர்தல்கள். அந்த 8லும் 1982, 89, 94, 99, 2005, 2010, 2015 மற்றும் 2019 இந்த 8 தேர்தலிலும் முதல் எடுப்பிலேயே ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டவர் 50% மேற்பட்ட வாக்குகளை பெற்றார். அதி கூடுதலான வாக்குகள் 1994 ஆண்டு, கூடுதலான வாக்குகள் அல்ல சதவீத வாக்குகள், 1994 ஆண்டு சந்திரிகா அம்மையார் 62.29 வாக்குகளை பெற்றார். அடுத்த அதி கூடுதலான வாக்குகள் 2010 ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி திரு மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் 57.4 வாக்குகளை பெற்றார். மற்றவர்கள் எல்லோரும் 52%க்கும் 50%க்கும் இடைப்பட்ட வாக்குகள் சதவீதங்களையே பெற்றார்கள். ஆனால் பெற்று தெரிவு செய்யப்பட்டார்கள். 2ஆம் கட்ட விருப்பு வாக்குகளை எண்ண வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. இப்பொழுது எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் கேட்டது போல விருப்பு வாக்குகளை எண்ண வேண்டிய நிலை ஏற்பட்டால் எவ்வாறு எண்ணுவது? இதற்கு பிறகு இப்போ உங்களுக்கு தெரியும், நான் சொன்ன அந்த முறையில் 39 பேர் எனதும் வாக்குகள் எண்ணப்பட்டு வாக்குச்சீட்டுக்கள் கட்டுக்கட்டாக கட்டப்பட்டு இலச்சினை பொறிக்கப்பட்டு தேர்தல் ஆணைக்குழுவுடைய மாவட்ட அலுவலகத்தின் களஞ்சிய சாலைக்கு பொறுப்பு கொடுப்பதற்காக வைத்து கொள்ளப்படும். எடுத்து செல்ல மாட்டார்கள், வைத்திருப்பார்கள் வாக்கெண்ணும் நிலையத்திலே. ஏனென்றால் இலங்கை முழுவதும் முடிவு வரும் வரையில் வந்ததற்கு பிறகு யாருமே 50% இல்லை என்றால் உடனடியாக தேர்தல் ஆணைக்குழு அறிவிக்கும் 2ஆம் கட்ட வாக்கெண்ணலுக்கு நாங்கள் செல்ல வேண்டியிருக்கிறோம், அதற்கு தயாராகுங்கள், எல்லோரும் வாக்கெண்ணும் நிலையங்களுக்கு என்ன அறிக்கையிடுங்கள் என்றும். அதற்கு இடையில் அவர்கள் வெளியிடுவார்கள் ஒரு லிஸ்ட்டை. அந்த லிஸ்ட்டில் 1லிருந்து 39 வரையில் இறங்கு வரிசைப்படுத்துவார்கள், ஒவ்வொரு வேட்பாளரும் பெற்றுக்கொண்டுள்ள வாக்குகளுக்கு அமைய. முதலாவது இருக்கும் இலங்கையிலே அதி கூடுதலான வாக்குகளை பெற்றவர் எக்ஸ் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 2வது இருப்பார் இலங்கையிலே அதி கூடுதலாக 2வது வாக்குகளை பெற்றவர் வாய். 39வது இருப்பார் Z என்று வைத்துக் கொள்ளுங்கள், இலங்கையிலே அதி குறைந்த வாக்குகளை பெற்றவர். இந்த லிஸ்டில் இந்த முதல் 2 பேருக்கும் ஒரு பெயர், அவர்கள் இருவருக்கும் பெயர் ஆங்கிலத்திலே ரிமைனிங் கேண்டிடேட்ஸ் என்பார்கள். அதாவது போட்டியிலே தொடர்ந்தும் நிலைத்திருக்கும் வேட்பாளர்கள். மற்ற 37 பேருக்கும் பேர் எலிமினேட்டட் கேண்டிடேட்ஸ். உங்களுக்கு அரசியலமைப்பின் 94ஆம் பிரிவை வாசி பார்த்தீங்கள் என்றால் இது விளங்கும். அவர்களுக்கு பேர் எலிமினேட்டட் கேண்டிடேட்ஸ், போட்டியிலிருந்து நீக்கப்பட்ட வேட்பாளர்கள். இப்பொழுது என்ன செய்வார்கள் என்றால் அந்த XY என்ற அந்த அதாவது போட்டியில் தொடர்ந்து நிலைத்திருக்கும் வேட்பாளர்கள் பெற்ற வாக்குச்சீட்டுகள் கொண்ட பொதிகள் புறத்தொதுக்கப்படும். அவர் தொடப்பட மாட்டாது, பிரிக்கப்பட மாட்டாது. ஆனால் தோல்வி அடைந்து அல்லது போட்டியிலிருந்து நீக்கப்பட்ட 37 வேட்பாளர்கள் ஒவ்வொருவரது வாக்குச்சீட்டு பொதியும் என்ன செய்யப்படும்? பிரிக்கப்படும். அதிலிருந்து வாக்குச்சீட்டுகள் எடுக்கப்பட்டு எங்களுக்கு தெரியும் இப்போ அந்த வேட்பாளருக்கு தான் வாக்களிச்சிருக்கிறாங்க. இந்த 2 என்ற பிரிப்பு இந்த 2 பேரில் யாருக்காவது வாக்களித்திருக்கிறார்களா? எக்ஸுக்கு இல்லாட்டி ஒய்க்கு நாங்கள் வைத்துக்கொள்வோம். 1 வருகிறது, எக்ஸுக்கு 2, எக்ஸுக்கு கிடைத்த 2ஆம் விருப்பம் என்ற ஒரு பெட்டி இருக்கும், அதில் போடுவாங்க. இன்னொன்று வருகிறது, 2 போட்டிருக்கிறாங்க, தோல்வி அடைஞ்ச அந்த 37 பேரில் 1க்கு இசட்டுக்கு போட்டிருக்கிறாங்க. ஆனால் 3 போட்டிருக்கிறாங்க எக்ஸுக்கு கிடைத்த 3ஆம் விருப்புகள் என்ற ஒரு பெட்டி இருக்கும், அதை போடுவாங்க. இன்னொன்றை எடுத்தாங்க, போட்டிருக்கிறாங்க ஒய்க்கு 2, ஒய்க்கு கிடைத்த 2ஆம் விருப்புகள் என்ற ஒரு பெட்டி இருக்கு, அதில் போடுவாங்க. இன்னொன்று இருக்குது 3, 2 போட்டிருக்கிறாங்க தோல்வி அடைஞ்சவருக்கு, 3 போட்டிருக்கிறாங்க ஒய்க்கு கிடைத்த 3ஆம் விருப்பு. இன்னொன்று எடுத்தாங்க, யாருக்குமே விருப்பு போடப்பட இல்லை. நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் அதி கூடுதலான வாக்குகளாக இருக்கக்கூடிய வாக்குகள் இவை. அங்கே இருக்கு நோ ப்ரிஃபரன்சஸ், விருப்புக்கள் அற்ற வாக்குச்சீட்டுக்களை இடன்னு ஒரு பெட்டி, அதில் இன்னொன்றில் 2 போட்டிருக்கிறாங்க, 3 போட்டிருக்கிறாங்க, 2ஐயுமே அந்த தோல்வி அடைஞ்ச 37 பேரில் ஒரு ஆளுக்கு. எனவே எஞ்சிய வாக்குச்சீட்டுக்கள் என்ற ஒரு பெட்டி.
இல்லை 2 மட்டும் போட்டிருக்கிறாங்க தோல்வி அடைஞ்சவருக்கு எஞ்சிய, 3 மட்டும் போட்டிருக்கிறாங்க தோல்வி அடைஞ்சவருக்கு எஞ்சியவை. இப்போ இது இந்த கவுண்டிங் சென்டரில் அல்ல இந்த வாக்கெண்ணும் நிலையத்தில் 1000 வாக்குகளை அந்த வேட்பாளர் எடுத்ததாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 6லையும் கூட்டி முடிய 1000 வர வேணும். அது பிறகு எக்ஸுக்கு கிடைத்த 2கள் இவை, எக்ஸுக்கு கிடைத்த 3கள் இவை, வைக்கு கிடைத்த 2கள் இவை, வைக்கு கிடைத்த 3கள் இவை, விருப்புக்கள் அற்றவை எவை, எஞ்சியவை எவை, சமன் 1000 என்று குறிக்கப்படும். இதே போல 37 பேர்டையும் இதே வாக்கெண்ணும் நிலையத்தில் பார்க்க வேண்டும். அதே போல 1500 வாக்கெண்ணும் நிலையத்திலையும் இவ்வாறு கணிப்பிடுவார்கள். அதற்கு பிறகு இவையெல்லாம் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு போனவுடன் தேர்தல் ஆணைக்குழு ஏற்கனவே எக்ஸும் வையும் எடுத்த வாக்குகள் இருக்கும் நாடெங்கிலும். அந்த வாக்குகளோடு எக்ஸை எடுத்துக்கொண்டால் எக்ஸின் எக்ஸ் நாடெங்கிலும் எடுத்த வாக்குகள் பிளஸ் சக எக்ஸ் நாடெங்கிலும் இருந்து எடுத்த 2 விருப்புக்கள் சக எக்ஸ் நாடெங்கிலும் இருந்து எடுத்த 3ஆம் விருப்புக்கள் சமன் ஒரு தொகை வரும். ஒய் நாடெங்கிலும் எடுத்த வாக்குகள் சக ஒய் நாடெங்கிலும் இருந்து எடுத்த 2ஆம் விருப்புக்கள் சக ஒய் நாடெங்கிலும் இருந்து எடுத்த 3ஆம் விருப்புக்கள் சமன் ஒரு தொகை வரும். இதில் யார் கூடுதலாக இருக்கிறாரோ அவர் ஜனாதிபதி. சட்டத்தை வாசிப்பார், இந்த அரசியலமைப்பை வாசிப்பார், அவர் ஜனாதிபதி. நீங்கள் கேட்கலாம் அதில் 50% பார்க்கறது இல்லையான்னு. பார்க்க தேவையில்லை. ஏனென்றால் சசிதரன் பாருங்க, நான் எனக்கும் உங்களுக்கும் மட்டும் போட்டி நடக்குது. நீங்கள் போட்டியில் 11 வாக்குகள் எடுக்கிறீங்க, நான் 10 வாக்குகள் எடுக்கிறேன். நீங்கள் 1 கூட, ஆனால் நீங்கள் 50க்கு மேலே 50% மேலே. என்றால் எங்கள் 2 பேரும் மொத்தம் 21, 21ல் 11, 50% மேலே. எனவே ஒரு வாக்கை எடுத்தாலும் 50% மேலே வரும். ஆனால் நாங்கள் 2 பேரும் 10 வாக்குகளை எடுத்திருந்தால் அந்த பிரச்சனை அரசியலமைப்பிலே இருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்வாங்க, 2 பேரையும் அழைப்பார்கள், அழைத்து சட்டத்தை சொல்லி காட்டுவார்கள். இப்படி இருக்குது. இப்படியான 2 பேரும் ஒரே அளவில் எடுத்தால் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் இருக்கிற அந்த 2 பேரையும் தருவித்து அவர்களுக்கு விடயத்தை விளக்கி திருவுளச்சீட்டு இழுக்கப்பட வேண்டும். அவர்கள் இருவருடையும் திருவுளச்சீட்டிலே யார் வெற்றி பெறுகிறாரோ அவரின் பெயருக்கு இன்னொரு சக போட்டு 1 போட்டு தேர்தல் ஆணைக்குழு அவரை வெற்றி பெற்றவராக பிரகடனப்படுத்தும். இதுதான் முறை. இலங்கையில் இருக்கிறது. வேறு நாடுகளில் இப்படியான ஒருவர் 50% வாக்கை எவருமே எடுக்காவிட்டால் அந்த இருவருக்கும் இடையில் மீண்டும் ஒரு தேர்தல் நடக்கும். அண்மையிலே நீங்கள் அந்த ஹெலிகாப்டர் விபத்திலே காலஞ்சென்ற ஈரானிய ஜனாதிபதி பதிலாக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி தேர்தல் 2 முறை நடைபெற்றது. கடந்த ஆண்டு மாலைதீவிலே நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலும் அதே போல நடைபெற்றது. அதாவது 2வது தேர்தல். ஆனால் இலங்கையிலே அது இல்லை. ஒரே மூச்சிலே ஜனாதிபதி நியமனம் செய்யப்படும் வரை இந்த விடயம் தொடரும். அதனால் இலங்கையிலே உள்ள ஜனாதிபதி தேர்தல் முறைக்கு ஒரு பெயர் இருக்கிறது. அதுக்கு ஆங்கிலத்திலே சொல்வார்கள் சப்ளிமெண்ட்ரி ஓட்டிங் சிஸ்டம், குறை நிரப்பு வாக்களிப்பு முறை என்று. குறை நிரப்பு என்றால் ஏற்கனவே இருக்க வேண்டிய அந்த பரிபூரணத்தன்மை அடையாவிட்டால் அந்த குறையை நிரப்புவதற்காக வாக்கெண்ணலிலே ஒரு முறை அனுஷ்டிக்கப்பட்டு அந்த முறையின் அடிப்படையில் எப்படியாவது குறை நிரப்பப்பட்டு அந்த 50% என்ற அந்த இலக்கு அடையப்பெற்று அதனூடாக ஜனாதிபதி தெரிவு செய்யப்படுவார். நிச்சயமாக ஒரு மிக நீண்ட விளக்கம். ஆனால் இந்த முறை தேர்தலுக்கு மிக அவசியமான விஷயமும் கூட. மிக தெளிவாக எங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தார், ஒரு வானொலியாக அல்ல ஒளி மூலமாக கேட்கின்ற போது மாத்திரம் இதை புரிந்து கொள்ள முடியுமா இருக்குமா தெரியாது அப்படின்னு சொல்லி. ஆனால் நிச்சயமாக எங்களுடைய நேயர்களுக்கு இதை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும். சரியான உதாரணங்களோடு அதை விளக்கமாக சொல்லியிருந்தார். அடுத்தது இந்த தேர்தல் தினத்தில் அன்று ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து தேர்தல் சரியான முறையில் நடக்க முடியாமல் போனால் அதுக்கு ஏதாவது மாற்றி ஏற்பாடுகள் இருக்கிறதா? குறிப்பா காலநிலை அல்லது வேறு ஏதாவது அசம்பாவிதங்கள் மூலமாக முழுமையான தேர்தலை நடத்த முடியாமல் போனால் என்ன நடக்கும்? உண்மையில் அதற்கான ஏற்பாடுகள் இருக்கின்றன.
அதிலே முக்கியமாக கூறப்பட்டிருக்க குறித்த வர்த்தமான அறிவித்தல் மூலம் அறிவிக்கப்பட்ட தினத்தன்று ஏதாவது ஒரு மாவட்டத்திலே அல்லது ஒரு பகுதியிலே வாக்களிப்பை நடத்த முடியாமல் போனால் அதற்கு ஒரு வேறொரு தினத்தை தெரிவு செய்ய வேண்டும். அதுவரை இறுதி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட மாட்டாது, எண்ணப்பட்டாலும் அறிவிக்கப்பட மாட்டாது, அந்த தேர்தலும் நடாத்தப்பட்டு அறிவிக்கப்படும் என்று. ஆனால் தேர்தல் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஏதாவது அசம்பாவிதங்கள் நடைபெற்றால் தற்பொழுது அதாவது உயர்நீதிமன்ற தீர்ப்புகளின் அடிப்படையிலே தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் இருக்கிறது. தாங்கள் விரும்பியதல்ல, சில காரணங்கள் இருக்கின்றன. அந்த காரணங்களின் அடிப்படையிலே ஒரு வாக்களிப்புக்கு தடங்கள் ஏற்படுத்தப்பட்டால், உதாரணமாக சொன்ன போனால் இனம் தெரியாத நபர்கள் நுழைந்து வாக்குச்சீட்டுக்கள் சிலவற்றை பறித்து பலாத்காரமாக அடையாளமிட்டு வாக்குப்பெட்டிக்குள் திணித்தால், அல்லது வாக்காளர்களை விரட்டி அடித்தால், அல்லது வாக்களிப்பு நிலைய முகவர்கள் துரத்தப்பட்டால், அல்லது அங்கிருக்கின்ற அதிகாரிகள் அச்சுறுத்தப்பட்டால், இப்படியான சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டால் அந்த வாக்களிப்பு நிலையங்களின் வாக்களிப்புகள் வரிதாக்கப்பட்டு, அதாவது அவை செல்லுபடியற்றதாக்கப்பட்டு அதற்கு பதிலாக வேறொரு நாளிலே வாக்களிப்பு நடைபெற்று அந்த முடிவுகளும் வந்ததற்கு பிறகுதான் தேர்தல் முடிவு அறிவிக்கப்படும். நிச்சயமாக. கடைசியாக ஒரு விஷயம் எல்லாருக்குமே, அதாவது நாங்கள் வாக்களிப்பவர்களாக இருக்கின்ற ஒரு கேள்வி தவிர்க்க முடியாத காரணங்களாலோ இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால் தொடர்ச்சியாக நாங்கள் வாக்களிக்காமல் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய விளைவுகள் என்ன? எங்களுடைய தொடர்ச்சியாக அந்த வாக்குரிமை நீக்கப்படுமா, அல்லது இதுக்கு வேறு ஏதாவது சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா? உண்மையில் இதை பற்றி நான் உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் நான் இன்று கூட ஒரு இதிலே இப்படியான ஒரு நிகழ்விலே கலந்து கொண்டு வருகிறேன். நான் அதாவது உங்களுக்கு வடக்கு கிழக்கில் எல்லாம் எல்லோருக்கும் தெரிந்த ஏப்ரியல் என்ற ஒரு நிறுவனம் இருக்கிற தொண்டர் நிறுவனம். அந்த நிறுவனத்தின் தன்னார்வ முயற்சி, தேர்தல் கண்காணிப்புக்கான தன்னார்வ முயற்சி என்ற என்ற ஒரு நிறுவனம் இருக்கிறது. அதன் ஆலோசனை சபையில் நானும் இருக்கிறேன். அந்த ஆலோசனை சபையிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், தன்னார்வ முயற்சியினூடாக மக்களுக்கு வாக்களிக்குமாறு கேட்கிறார்கள். வாக்கு என்பது உங்களது உரிமை, வாக்கு என்பது உங்களது பலம், வாக்கு என்பது உங்களது நாட்டின் எதிர்காலம். எனவே கட்டாயம் ஒவ்வொருவரும் வாக்களிக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. அவ்வாறு தெரிவிக்கப்படுகின்ற அந்த தொனிப்பொருளை நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்றால் வாக்கினால் தான் எமது நாட்டின் எதிர்காலத்தை அல்லது தலை விதியை தீர்மானிக்க முடியும். இலங்கையிலே வாக்குரிமையை பெற்றுக்கொள்வதற்காக எமது முன்னோர் மிக பாடுபட்டார்கள். சர்வஜன வாக்குரிமைக்காக முன்பு இருந்த வரையறுக்கப்பட்ட வாக்குரிமைக்கு பதிலாக 1931ஆம் ஆண்டு டொனமூர் ஆணைக்குழுவின் சிபார்சுக்கமைய எமக்கு வாக்குரிமை, சர்வஜன வாக்குரிமை வழங்கப்பட்ட பொழுது ஆசியா கண்டத்திலே எந்த ஒரு நாட்டுக்கும் வாக்குரிமை காணப்படவில்லை. சர்வஜன வாக்குரிமை ஆஸ்திரேலேசியா என்று அழைக்கப்படுகின்ற ஆசியா, ஆஸ்திரேலியா ஆகிய 2 கண்டங்களையும் எடுத்தால் எங்களுக்கு முன்பு சர்வஜன வாக்குரிமை கிடைத்த ஒரே நாடு நியூசிலாந்து. அவ்வாறு எமது முன்னோர்களின் அயராத முயற்சியினால் பெற்றுக்கொள்ளப்பட்ட இந்த சர்வஜன வாக்குரிமையை பயன்படுத்தாமல் வீடுகளுக்கோ அல்லது தாங்கள் பணிபுரிகின்ற இடங்களிலோ இருந்துவிட்டு வாக்கு அளிப்பதை எதற்காக, வாக்களிப்பதனால் என்னதான் எங்களுக்கு கிடைக்கப் போகிறது என்று எந்த ஒரு வாக்காளரும் எண்ணக்கூடாது. ஏனென்றால் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் உங்கள் வாக்கிலே, இந்த நாட்டின் எதிர்காலம் உங்களது வாக்கிலே தங்கியிருக்கிறது. நீங்கள் யாருக்கு வாக்களிப்பது என்பதல்ல முக்கியம், உங்களுடைய வாக்கினை அளிக்க வேண்டும். ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் வாக்களிக்காதவர்களுக்கு எதிராக தண்டப்பணம் விதிப்பார்கள். ஏன் காரணம் உங்களுக்கு தெரியும். இந்த நாட்டிலே 1,71,00,000 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக 1,71,00,000 வாக்குச்சீட்டுகள் அச்சிடப்படுகின்றன. அந்த 1,71,00,000 பேரும் வாக்களிப்பார்கள் என்ற ஊகத்தின் அடிப்படையில் வாக்களிப்பு நிலையங்கள் 13,500 வாக்களிப்பு நிலையங்கள் நிறுவப்படுகின்றன. 1,71,00,000 பேரும் வாக்களிப்பார்கள் என்ற யூகத்தோடு அதற்கான ஏனைய ஆவணங்கள் அச்சிடப்படுகின்றன, வாக்கு பெட்டிகள் வழங்கப்படுகின்றன. அவர்கள் அந்த
வாக்களிப்பு நிலையங்களுக்கான அலுவலர்கள் நியமனம் செய்யப்படுகிறார்கள். பெரிய ஒரு தொகை செலவழிக்கப்படுகிறது. இவ்வாறு பெருந்தொகையான வாக்காளர்கள் வாக்களிக்காமல் இருந்துவிட்டால் அது அவர்களுக்காக செலவிடப்பட்ட தொகை மக்களின் வரிப்பணத்திலிருந்து பெறப்பட்ட தொகை. எனவே கட்டாயம் வாக்களிக்க வேண்டும். அதற்காகத்தான் சில நாடுகள் உங்களுக்காக நாங்கள் இவ்வளவு செலவழித்தும் நீங்கள் வாழாவிருந்து விட்டீர்கள் வாக்களிக்காமல், எனவே அது தண்ட பணத்தை கட்டுங்கள் என்று சொல்கிறார். இலங்கையிலே அது இல்லை. அதற்கு காரணம் இலங்கையிலே இது ஒரு அடிப்படை உரிமையாக மதிக்கப்படுகிறது. வாக்காளருக்கு வாக்கினை அளிப்பதற்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பது அவருடைய அடிப்படை உரிமைக்கு வழங்கப்படுகின்ற ஒரு வெகுசனம் அல்லது ஒரு வெகுமதி. ஆனால் அந்த வாக்குரிமையை தான் அனுபவிக்காவிட்டால், தனக்கு இருக்கின்ற அடிப்படை வாக்குரிமையை அடிப்படை உரிமையை தானே அனுபவிக்காமல் விட்டு விட்டால் அங்கே என்ன நடைபெறும்? யாரும் அவரை தண்டிக்க முடியாது. ஏனென்றால் என்னுடைய அடிப்படை உரிமையை நான் அனுபவிக்காமல் இருந்து விட்டேன், நீங்கள் கேட்க தேவையில்லை என்று கூறலாம். எனவேதான் இலங்கையில் உள்ள வாக்களிக்காத வாக்காளர்கள் தண்டிக்கப்படுவது இல்லை. இந்த ஒரே காரணத்துக்காக வாக்களிக்காமல் இருந்து விடாதீர்கள். கட்டாயம் நிச்சயமாக 21ஆம் தேதி காலையிலேயே முடியுமானால் உங்களது வாக்காளர் அட்டையையும் உங்களது அடையாள அட்டையையும், அதாவது ஏற்கனவே நான் குறிப்பிட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அடையாள அட்டையோடு வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று உங்களது பெறுமதியான அந்த வாக்குகளை அளித்துவிட்டு வாருங்கள் என்றே கேட்டுக்கொள்ள முடியும். ஒரு நாளும் அதனை தவற விடாதீர்கள். வாக்களிப்பவர்களுடைய பெயர் பட்டியல் சேமிக்கப்படுமா? அவர்களது வாக்களிக்காதவர்களுடைய பெயர் பட்டியலோ ஏதாவது பேணப்படுமா? அது கிராம சேவகர்கள் அல்லது அந்தந்த திணைக்களங்களுக்கு அது கிடைக்குமா? வாக்காளர் பட்டியல் உங்களுக்கு இப்பொழுது ஆயினும் தேர்தல் ஆணைக்குழுவின் இணையதளத்துக்குள் பிரவேசித்து உங்களது அடையாள அட்டையை அதிலே உட்சேர்த்து, உங்களுக்கு தெரியுமாக இருந்தால் நீங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ள மாவட்டத்தையும் தெரிவு செய்தால் அவர்கள் காட்டுவார்கள் உங்களது பெயர் எவ்வாறு இருக்கிறது, எந்த வாக்குச்சாவடிக்கு இருக்கிறது, அதற்குரிய தொடர் இலக்கம் எது என்பதெல்லாம் காட்டுவார். ஆனால் வாக்கினை அளித்தவர்கள் யார், அளிக்காதவர்கள் யார் என்பது அந்த வாக்களிப்பு நிலையத்தில் பயன்படுத்தப்பட்ட வாக்காளர் டாப்பில் மட்டும்தான் இருக்கிறது. ஏனென்றால் அவர்களுடைய பேருக்கு நேராக ஒரு கோடு இடுவார்கள். இது ரகசியமான ஒரு அறிக்கை, யாருக்கும் வெளிப்படுத்தப்படக்கூடாது. யார் வாக்களித்தார்கள், யார் வாக்களிக்கவில்லை என்று. இது எப்பொழுது வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்றால், நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு ஆள்மாறாட்ட வாக்களிப்பின் போது அந்த அவற்றை பார்ப்பதற்காக இந்த எஸ்பிஓ என்று அழைக்கப்படுகின்ற சிரேட்ட தலைமை தாங்கும் அலுவலர் தந்த அந்த அடியுதல், எஞ்சிய வாக்குச்சீட்டுக்கள், வாக்களிப்பு நிலையத்தில் பயன்படுத்தப்பட்ட வாக்காளர் டாப்பு, இவற்றை கொண்ட அந்த பொதி நீதிமன்றத்தில் வைத்துத்தான் திறக்கப்படும். தெரிவத்தாட்சி அலுவலருக்கோ தேர்தல் ஆணைக்குழு உறுப்பினர்களுக்கோ குழுவுக்கோ கூட அவற்றை திறக்க முடியாது. நீதிமன்றத்தில் நீதிபதிகளினால் தான் திறக்கப்படும். நிச்சயமாக பல விஷயங்களை பேசி தெரிந்து கொண்டோம். நிறைய கேள்விகளுக்கு பதில் கிடைத்திருக்கு உங்களுடைய நேயர்களுக்கு. முக்கியமான பல விடயங்களை நாங்கள் கேள்வியாக கேட்பதை தாண்டி அவரே என்னெல்லாம் தேவைப்படும், எது சம்பந்தமாக தெளிவுபடுத்தல்கள் நேயர்களுக்கு தேவைப்படும் அப்படின்றதை அனுபவத்தின் மூலமாக தெரிந்து வைத்திருந்தவர் பகிர்ந்து கொண்டிருந்தார். ஆகவே மிக தெளிவான இந்த விளக்கங்கள், இது சம்பந்தமான தெளிவுபடுத்தல்கள் அத்தனைக்கும் எங்களுடைய அன்பான நன்றிகள். எங்களோடு இன்றைய நாளில் இந்த தேர்தல் சம்பந்தமான தெளிவுபடுத்தல்களுக்காக இணைந்திருந்தார் ஓய்வு நிலை தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் மற்றும் முன்னாள் தேர்தல் ஆணைக்குழு உறுப்பினர் MM முகமட் அவர்கள். அன்பான நன்றிகள். இந்த ஒரு பிஸியான நாள், இன்றைய தினம் இன்னொரு நிகழ்ச்சியில கலந்து கொண்டு நீங்க வந்திருக்கிறீங்க கலைப்போடு. ஆகவே இந்த நேரத்தில் எங்களோடு இணைந்து கொண்டமைக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை ஆதவன் குடும்பம் சார்பாக சொல்லிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். எனக்கு இதற்காக சந்தர்ப்பம் தந்தமைக்காக ஆதவன் FM வானொலிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நேயர்களே.